வே டு மஸ்ஜித் ஆப்ல பதிவு செய்யாத மஸ்ஜிதுகளை அந்தந்த பள்ளிகளின் இமாம்களே மை மஸ்ஜித் ஆப் மூலமா எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்ற எளிமையான வழிமுறையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இமாம்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோட சேர்த்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பப்படும். அதாவது mymasjid.way2masjid.com அப்படிங்கிற இந்த லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த லிங்கை வாட்ஸ்அப்ல இருந்தே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இன்ஸ்டால் செய்யப்பட வேண்டிய பிளே ஸ்டோர் பேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போயிடும். அங்க இன்ஸ்டால் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணா நம்ம மொபைல்ல மை மஸ்ஜித் ஆப் இன்ஸ்டால் ஆயிடும். இன்னொரு ஆப்ஷன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க கூகுள் குரோம் போய் சர்ச் பாக்ஸ்ல mymasjid.way2masjid.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க இருந்தும் பிளே ஸ்டோர்ல மை மஸ்ஜித் ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டிய பேஜுக்கு கூட்டிட்டு போயிடும். அங்க இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம மொபைல்ல பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டாச்சு. இப்போ நான் ஆப்பை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எ நியூ மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் லெட்டர்ல கீழே போட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்கிரீன்ல உங்க மொழியை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுல ஆங்கிலம், தமிழ், உருதுன்னு சொல்லி 3 லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு எது எளிமையானதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நாம இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துட்டு கீழே ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். இது ஸ்டெப் 2. எந்த இமாம் தங்களுடைய பள்ளிவாசலை பதிவு செய்ய நினைக்கிறாரோ அவருடைய பெயரை இங்கே பதிவு செய்யணும். கீழே அவங்களுடைய போன் நம்பரையும் பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு உஸ்மான் அப்படிங்கிற பெயரை பதிவு செய்யலாம். கீழே போன் நம்பரையும் பதிவு செய்யலாம். இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே கெட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே உங்க போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்னு வரும். வந்திருக்கிற ஓடிபி நம்பரை கரெக்டா அந்த பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ணதும் அடுத்ததா 3வது ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா உங்க பள்ளிவாசலை பதிவு செய்வதற்கான ஒரு ஃபார்ம் ஒன்னு ஓபன் ஆகும். அதுக்கு கீழே பள்ளிவாசலின் பெயரை பதிவு செய்யணும். 3 பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒவ்வொரு மொழியில நம்ம டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு நேம் இன் இங்கிலீஷ் இருக்கா, அங்க ரஹ்மானியா மஸ்ஜித் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப தமிழ்ல உருதுலையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட போறது இல்ல. ஏன்னு சொன்னா மேல டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணா போதும் அடுத்த 2 பாக்ஸ்லயுமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆயிடும். சில பேருக்கு ஆங்கிலம் கடினமா இருந்தா நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டு மற்ற மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு கீழேயே பள்ளிவாசலின் முகவரியை 3 மொழிகள்ல நம்ம பதிவு செய்ய போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொழியில தகவலை பதிவு செஞ்சுட்டு மேல டிரான்ஸ்லேட் கொடுக்கும்போது அது 3 பாக்ஸ்லயும் ஃபில் ஆயிடும். அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் அப்படிங்கறத தேர்வு செய்யணும். தென்காசி அப்படிங்கிற மாவட்டத்தை நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே பள்ளிவாசல் எந்த வட்டாரத்தை சேர்ந்தது அப்படிங்கறத தேர்வு செய்யணும். தென்காசி நகரம் வட்டாரம் அப்படிங்கறத நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே கமிட்டி நேம், நிர்வாகத்துல உள்ள யாராவது ஒருவர், தலைவர், செயலாளர், பொருளாளர் அல்லது கமிட்டியினுடைய உறுப்பினர் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கங்க. கீழே அவங்களுடைய போன் நம்பரையும் டைப் பண்ணிக்கங்க. கடைசியா நீங்க பூர்த்தி செய்த தகவல்களை எல்லாத்தையும் ஒரு முறை சரி பார்த்துட்டு கீழே சேவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுல ஒரு டிக் மார்க் ஒன்னு வரும். அதுக்கு கீழே your request ticket has been generated அப்படின்னு வரும். இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னு சொன்னா உங்க பள்ளிவாசலின் தகவல்கள் குறிப்பிட்ட அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு சென்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட மாவட்ட பொறுப்பாளர் உங்களுடைய தகவல்களை சரி பார்த்து அவங்க அப்ரூவல் செய்ததுக்கு அப்புறம் போன் கால் மூலமாவோ மெசேஜ் மூலமாவோ உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உங்க போன் நம்பரை யூஸ் பண்ணி மை மஸ்ஜித் ஆப்பை லாகின் செய்யுங்க. நீங்க லாகின் செய்ததுக்கு அப்புறம் மஸ்ஜிதினுடைய ஆன்போர்டு டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிளே ஆகும். அந்த வீடியோல என்ன மாதிரி ஆன்போர்டு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த வழிமுறையை சரியா பின்பற்றி உங்களுடைய மஸ்ஜிதை ஆன்போர்டு செய்யுங்க. மேலும் விவரங்களுக்கு www.way2masjid.com என்ற வலைதளத்தை அணுகலாம்.